டாக்டர் ஐசரி கணேஷ் வழங்கும் தனுஷ் நடிப்பில் கர வெற்றி நடை போடுகிறது. குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். விருச்சக லக்னக்காரங்க எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆகச்சிறந்த சிந்தனையாளர்கள். இன்னொன்று நல்லதாக சிந்திக்க மாட்டாங்க. மனபலத்தின் உச்சம் விருச்சகம், மனபலத்தின் பாதாளம் விருச்சகம். விருச்சக லக்னத்தில் பிறந்து ஒருத்தர் கடக ராசிலையோ, விருச்சக லக்னத்தில் பிறந்து ஒருத்தர் ரிஷப ராசிலையோ பிறந்திருக்கிறாருன்னா சந்திரன் ஸ்ட்ராங் ஆயிடுவார். இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விருச்சக ராசிக்காரங்க புலம்பிக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்லுவோம். அவன் 1000 பேருக்கு அறிவுரை சொல்லிட்டு இருப்பான். விருச்சக லக்னத்தில் பிறந்த ஒருத்தங்களுக்கு நான் சொல்கிற முக்கியமான ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை சந்திரனும் ஜாதகத்தில் பலவீனமாக இருந்தால் தனிச்சு எந்த முடிவுமே எடுக்காதீங்க. நீங்கள் தனிச்சு முடிவு எடுக்கிறதுங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு பிஸ்னஸ்னு வருகின்ற பொழுது இவங்க நீர் சம்பந்தப்பட்ட, உணவு சம்பந்தப்பட்ட, ஹோட்டல் இண்டஸ்ட்ரி சம்பந்தப்பட்ட இது சார்ந்த அத்தனை தொழில்களும் சிறப்பாக வரும். விவசாயம் நல்லா வரும். அதுலேயும் இவங்களோட மைனஸை வந்து வெளிப்படையாக பழகிற எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவாங்க. அப்போ எப்படின்னா, இவ்வளோதானே இவர் அப்படிங்கிற மாதிரி இவர்கள் மீதான ஒரு தரம் குறைந்த எண்ணம் பிறருக்கு ஏற்படுறதுக்கு இவங்களே வழிவகுப்பாங்க. சங்கிலி மாதிரி இன்னும் 10 சங்கிலி போட்டாலும் உடைக்கிற பலம் இவங்களுக்கு உண்டு. ஆனால் அவங்க பலத்தை அவங்களே புரிஞ்சிக்காம இப்படி உறவுகள்கிட்ட போய் மாட்டிக்கிட்டு சொன்னா வேடிக்கையாக தான் இருக்கும். இவங்க எப்பவுமே இவங்க கிட்ட தான் கவனமா இருக்கணுங்க, சரிங்களா? மற்றவங்க இவங்களுக்கு வெளியெல்லாம் இல்ல, உள்ளுக்குள்ளவே தான் இருக்காங்க. ஏன்னா விருச்சக லக்னம் கும்பராசியில ஒருத்தர் பிறந்துட்டாருன்னு வச்சுங்களேன், பேசுனதையே பேசிக்கிட்டு இருக்காங்க, அதுவும் பாசிட்டிவா பேச மாட்டேங்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். புதன் தசை வருகின்ற காலகட்டங்கள் எல்லாமே இவங்க கொஞ்சம் நிதானமா இருக்கிறது நல்லது. அதுவும் புதன் தசையில் புதன் புத்தி, புதன் தசையில் சனி புத்தி, புதன் தசையில் செவ்வாய் புத்தி, இந்த 3 பீரியட் மேச ராசியில பிறக்கலாம், அல்லது சிம்ம ராசியில பிறக்கலாம், அல்லது தனுசு ராசியில பிறக்கலாம். இந்த 3 ராசிலையும் பிறந்துட்டாங்கன்னா கண்டிப்பா 30 வயசுக்கு மேல இருந்து இந்த தெய்வ வழிபாடுகளை காட்டிலும் குருமார்களை பின்பற்றுறது நல்லது. இந்த மண்ணில் மனிதனாக பிறந்து ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பல தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிடர் யோகி ஜெயபிரகாஷ் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். பொதுவா நம்ம ஒவ்வொரு லக்னக்காரங்களுக்கும் அவங்களுக்கான பலன்கள் என்ன அப்படிங்கறது ஒரு சீரீஸ் மூலம் தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த நேர்காணல விருச்சிக லக்னக்காரங்களுக்கான பல பலன்களை உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு காத்திருக்கும். பொதுவா இந்த விருச்சிக லக்னக்காரங்களினுடைய குணாதிசயங்கள், இந்தந்த கேரக்டர்லாம் கண்டிப்பா இருக்கும், டிஃபால்ட் இதெல்லாம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அது என்னன்னு? விருச்சக லக்னக்காரங்க எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆகச்சிறந்த சிந்தனையாளர்கள். இன்னொன்று நல்லதா சிந்திக்க மாட்டாங்க, அதான் பிரச்சனை, சரிங்களா? இவங்க எப்படின்னா ஆகச்சிறந்த உழைப்பாளிகள், ஆனால் தேவையில்லாத இடத்துல உழைப்பை வீணாக்குவாங்க, அதான் பிரச்சனை. ஐன்ஸ்டீனுக்கே ஐடியா சொல்ற அளவுக்கு உண்மையிலேயே மிகப்பெரிய அறிவாளிகள். இது எப்படின்னா, இவங்க வந்து பிறருக்கு உபதேசம் செய்கின்ற பொழுது ஆகச்சிறந்த அறிவாளியா இருப்பாங்க. ஆனால் தனக்குன்னு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா புலம்பியே தீர்த்துருவாங்க. அந்த மாதிரியான ஒரு ஆட்கள் இவங்க. எப்படின்னாங்க, மனபலத்தின் உச்சம் விருச்சகம், மனபலத்தின் பாதாளம் விருச்சகம். ஏன்னா சந்திரன் வந்து நீசம் பெறுகிற ஒரு ராசி, தைரியத்தையும் கோபத்தையும் துடிப்பையும் கொடுக்குற செவ்வாயுடைய ராசி. பாருங்க, ரெண்டுமே ஆப்போசிட்டுங்க. இவங்க எப்படின்னாங்க, ஒரு விஷயத்துல இறங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா எடுத்தோம் கவுத்தோன்னு எட்ராவன போடுறாவன அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேட்டகரினா அது விருச்சகம் தான். அதே போல ஒரு சின்ன விஷயத்துக்கு அழ ஆரம்பிச்சாங்கன்னா குழம்பி இவங்களை கெடுக்கிறதுக்கு வேற யாருமே தேவையில்லை. தவளை தன்வாயால் கெடுங்கிற மாதிரி இவங்களே நாங்கள் போயிருக்கக்கூடாது, இதை பண்ணியிருக்கக்கூடாது. இவங்க எப்படின்னா தன் பலம் அறியாதவங்க தான் நான் சொல்லுவேன். நல்ல உழைப்பாளிகள், நல்ல தைரியசாலிகள். ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துல நொடிஞ்சு போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம லைஃபே அவ்வளோதான், நெகட்டிவ் தாட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் இவங்க கிட்ட. அதை குறைச்சிக்கிட்டாங்கன்னா லைஃப்ல உண்மையிலேயே பெரிய உயரங்களுக்கு வர்றதுக்கான எல்லா கெப்பாசிட்டியுமே உண்டு. ஏன்னா செவ்வாயினுடைய முதன்மையான ராசி மேசமா இருந்தாலும் செவ்வாய் வலுப்பெறுகிற இன்னொரு ராசின்னா அது விருச்சகம் தான், சரிங்களா? மகரத்தை அடுத்து. அப்பேற்பட்ட தைரியத்தை தருகிற, வீரியத்தை தருகிற செவ்வாயின் ராசியில பிறந்துட்டு இவங்களுக்கு எப்படின்னா பிசிக்கலி தே ஆர் ஸ்ட்ராங், மென்டலி அவங்க கொஞ்சம் வீக்கான ஆட்கள், சரிங்களா? இவங்களுக்கு எப்படின்னாங்க, அர்ஜுன் நீங்க மகாபாரதத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அவர் மனம் உடைஞ்சு எவ்வளோ பெரிய வீரன், தனக்கு நிகரான வில்லாளியே இல்லைன்னு சொல்லிட்டு அவரை துரோணர் வந்து அறிவிக்கிறார். ஆனால் போர்க்களத்தில் என்னதான் குழப்பம் வந்தாலும் ஒருத்தன் வில்ல தூக்கி போடுறதுங்கிறது ரொம்ப சிரமம். அப்புறம் கிருஷ்ணர் அறிவுரை கொடுத்த உடனே அவர் எடுக்கிறாரு, 18 நாள் போரை நடத்துறாரு, விஜயன்னு பேர் வாங்குறாரு. அது பிற விஷயம். அந்த மாதிரி தான் விருச்சிக ராசிக்காரங்க. அவங்களுக்கு வந்து கூட இருந்து தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும், சரிங்களா? சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் வேணுங்கிற மாதிரி அவங்கள தூண்டுகோல் கொடுத்துட்டிங்கன்னா நல்ல வேலையாட்கள், நல்ல நிர்வாகிகள், உண்மையிலே நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், சரிங்களா? ஒரு விஷயத்தை கரெக்டாக அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுது. இதில் சந்திரன் மட்டும் வலுத்துருச்சு அப்படின்னா ரொம்ப சிறப்பு. நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, விருச்சக லக்னத்தில் பிறந்து ஒருத்தர் கடக ராசிலையோ,
விருச்சக லக்னத்துல பிறந்து ஒருத்தர் ரிஷப ராசியிலயோ பிறந்திருக்கிறாருன்னா சந்திரன் ஸ்ட்ராங் ஆயிடுவார். இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விருச்சக ராசிக்காரங்க புலம்பிக்கிட்டு இருப்பான்னு சொல்லுவான், அவன் 1000 பேருக்கு அறிவுரை சொல்லிட்டு இருப்பான். அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஆட்கள். இவங்களுடைய இந்த மைனஸ்ங்கிறது இந்த குழப்பம் தாங்க. இந்த குழப்பமும் நெகட்டிவ் தாட்ஸையும் இவங்க குறைச்சிக்கிட்டாங்கன்னா, ஏன் திரும்ப திரும்ப நான் இந்த சிந்தனையை பத்தியே பேசுறேன்னா, விருச்சகத்தோட பலம் அவங்க சிந்தனை, விருச்சகத்தோட பலவீனமும் அவங்க சிந்தனை தான். ஸோ இதை 2 கரெக்டாக ஹேண்டில் பண்ணிட்டாங்கன்னா அவங்க கேரக்டர் வைஸ் எங்கேயோ போயிடலாம். இப்போ பொதுவாக அந்த சிந்தனையை தவிர்த்து இது விருச்சிக லக்னக்காரங்களுக்கு உங்களுக்கு இதெல்லாம் பலமா இருக்கு, இதை விஷயத்த சூப்பரா பண்ணுங்க, இது வந்து ரொம்ப பலவீனமா இருக்கு, தயவு செஞ்சு இது இப்படி பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிவுரை சொல்லணும் அப்படின்னா அது என்னென்ன மாதிரியான விஷயம்? ஒரு விஷயத்த கையில் எடுத்துட்டிங்கன்னா தப்போ ரைட்டோ அதில் மூழ்கிறது நல்லது. இவங்க எப்படின்னா ஃபீல்டில் இறங்கிட்டு கன்ஃபியூஸ் ஆவாங்க, அதான் பிரச்சனையே. சரிங்களா? உண்மையிலேயே நல்ல உழைப்பாளிங்க, நம்ம எதுலேயுமே இவங்களை குறை சொல்லவே முடியாது. நெகட்டிவ் தாட்ஸை அதிகமாக சிந்திக்கிறது தான் இவங்களுடைய பிரச்சனை. அப்போது விருச்சக லக்னத்தில் பிறந்த ஒருத்தங்களுக்கு நான் சொல்கிற முக்கியமான ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை சந்திரனும் ஜாதகத்தில் பலவீனமாக இருந்தால் தனிச்சு எந்த முடிவுமே எடுக்காதீங்க. நீங்கள் தனிச்சு முடிவு எடுக்கிறதுங்கிறது கண்டிப்பாக உங்களை தவறான இடத்துல தான் கொண்டு போய் விடும். அப்போ எப்போவுமே நமக்குன்னு ஒரு உறுதுணையாக ஒரு ஆளை, ஒரு வழிகாட்டுறதுக்கு அண்ணன் சொன்னால் கரெக்டாக இருக்கும்பா அப்படிங்கிற மாதிரி ஒருத்தரை வச்சுக்கிறது நல்லது. நீங்கள் எதை செஞ்சாலும் அவங்கக்கிட்ட கேட்டு செய்யணும். ஏன்னா தவறான முடிவுகளை நிறைய முறை எடுத்துறது இவங்க தான். அப்போ முடிவு எடுக்கிற அதிகாரத்தை நீங்கள் தனிச்சு வச்சுக்காதீங்க. இதை செய்யாமல் இருந்தீங்கனால நீங்கள் லைஃப்பில் நல்லா வந்துடலாம். 2வது விஷயம், முடிவு எடுத்துட்டதுக்கப்புறம் குழப்பம் அடையாதீங்க. குழப்பம் அடையாமல் நீங்கள் போகிற ஃப்ளோவில் போனீங்கனாலே அடிச்சு தூக்கிட்டு போயிடுவீங்க. உங்களுக்கு நிகர் நீங்கள் தான், உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. உங்களுடைய மனதை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஆளுமை செய்ய கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா விருச்சக லக்னக்காரங்களுக்கு எல்லாமே வெற்றி தாங்க. அதுதான் அவங்களுடைய மிகப்பெரிய ப்ளஸ்ஸே. ஸோ பொதுவாக இப்போ விருச்சிக லக்னக்காரங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய மூளைக்கும் உங்களுடைய அறிவுக்கும் இந்த தொழிலை கையில் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்பர் 1 நீங்கள் தான் அப்படின்னு சொல்லணும்னா அது என்ன தொழில்கள்? பிஸ்னஸ்னு வருகின்ற பொழுது இவங்க நீர் சம்பந்தப்பட்ட, உணவு சம்பந்தப்பட்ட, ஹோட்டல் இண்டஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட இது சார்ந்த அத்தனை தொழில்களும் சிறப்பாக வரும். விவசாயம் நல்லா வரும். சரிங்களா? அதுலேயும் கடக ராசியில் பிறந்துட்டாங்க விருச்சிக லக்னத்தில்னா விவசாயத்தில் சிறப்பாக வரலாம். அதே போல் அரசியலுக்கு நல்ல வலுவான ஒரு அமைப்பு. இந்த லக்னத்தில் பிறந்தவங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வார்டு மெம்பராக இருக்கிறது, கவுன்சிலராக இருக்கிறது, அந்த குட்டி ஏரியாக்குள்ளே ராஜாவாக இருக்கிறது நிறைய பேர் இவங்க இருப்பாங்க. அல்லது விருச்சகம் வலுத்தவங்களாக இருப்பாங்க. அந்த மாதிரியான ஆட்கள் நிறைய பேர் இந்த கவர்மெண்ட் செக்டார்ஸில் வேலை செய்வாங்க. கம்பெனிஸில் வேலை செய்கிறாங்களாலும் நிர்வாகிகளாக இருப்பாங்க. சரிங்களா? அதே போல் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த சிவில் கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறது, இந்த ரோடை போடுறது, வீட்டை கட்டுறது, இந்த மாதிரி பில்டிங் ஒர்க்லாம் எடுத்து பண்ணுறது ரொம்ப நல்லது. டிரைவிங் இவங்களுக்கு நல்ல சூப்பராக வரும். ஸோ இந்த துறைகள்லாம் சார்ந்து நீங்கள் வேலை செய்கிறீங்க அல்லது தொழில் பண்ணுறீங்கன்னா அது சிறப்பாக கை கொடுக்கும். ஸோ பொதுவாக இந்த விருச்சிக லக்னக்காரங்க வந்து மற்றவர்களுக்காகலாம் பண்ணுறாங்க, இருந்தாலும் மற்றவர்களின் மூலம் இவங்களுக்கு ஒரு நன்மை வரணும், ஒரு பயன் வரணும் அப்படின்னா இவங்க அவங்கள சுற்றி இருக்கவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்? புலம்பாமல் இருக்கணும். சரிங்களா? அதாவது இவங்க எப்படின்னாங்க, இதில் குறிப்பாக நான் விருச்சிக லக்னத்துக்கு சொல்கிற ஒரே ஒரு விஷயம், உங்கள் ப்ளஸ்ஸை 10 பேர்கிட்டோட சொல்லுங்கள், உங்களுடைய மைனஸை உங்களோட வச்சுங்க. சரிங்களா? உங்களுக்குன்னு இதை சொன்னால் நமக்கு வழிகாட்டுவாங்கங்கிற நபர்கள்கிட்ட சொன்னால் மட்டும் போதும். இவங்க எப்படின்னா 2 நாளைக்கு முன்னாடி உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும், ஆனால் அது 20 நாள் பேசிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களோட மைனஸை வந்து வெளிப்படையாக பழகிற எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவாங்க. அப்போ எப்படின்னா, ஓ இவ்வளோதானா இவர் அப்படிங்கிற மாதிரி இவர்கள் மீதான ஒரு தரம் குறைந்த எண்ணம் பிறருக்கு ஏற்படுறதுக்கு இவங்களே வழிவகுப்பாங்க. சரிங்களா? இது என்னென்னா, நான் எல்லாத்தையும் மனசுக்குள்ளே வச்சுக்காமல் சொல்லிடுறேன் அப்படிங்கிற ஒரு பரந்த மனப்பான்மைங்கிற எண்ணத்தில் இவங்க சொல்லிடுவாங்க. ஆனால் பக்கத்தில் இருக்கிறவங்க இப்படிதானோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்துக்குள்ளே கொண்டு போயிடுவாங்க. ஏன்னா இவர்களை பிறர் முன்பாக தரம் தாழ்த்தி கொள்ளுகிற வேலையை இவங்களுடைய வீண் பேச்சுவார்த்தைகள் தான் கொடுக்கும். அப்போது உங்களுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் அதை உங்களுக்கு தீர்க்கணுங்கிற நபர்கிட்ட சொன்னால் போதும். போகிற வரவங்கெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்மளை அவங்க ஆளுமை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. விருச்சிக லக்னத்தில் பிறந்த பலர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பலம் தெரியாமல் இன்னொருத்தருக்கு கீழே அடிமையாக இருக்கிறதுக்கு காரணம் இவங்க அவங்கக்கிட்ட புலம்புறது தான். அதை நிறுத்தினீங்கனாலே உங்களுடைய பலத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். வெளிப்படையாக சொல்லணும்னா விருச்சிக லக்னக்காரங்க ஒரு பலம் பொருந்திய யானை மாதிரி. சரிங்களா? ஆனால் நம்ம அதை 50 ரூபா சங்கிலியில் யானை பாகன் அடைச்சி வைக்கிற கதை தான். சரிங்களா? யானை என்னைக்கு அதன் பலம் தெரியுதோ சங்கிலியை உடச்சு தூக்கி போட்டு வெளில போயிடும். ஆனால் இவங்க வந்து சங்கிலியால் பூட்டப்பட்ட யானைகள். சங்கிலி மாதிரி இன்னும் 10 சங்கிலி போட்டாலும் உடைக்கிற பலம் இவங்களுக்கு உண்டு. ஆனால் அவங்க பலத்தை அவங்களே புரிஞ்சிக்காம இப்படி உறவுகள்கிட்ட போய் மாட்டிக்கிட்டு அண்ணன் பின்னாடி போகிறது, தம்பி பின்னாடி போகிறது. நிறைய விருச்சிக லக்னக்காரங்க பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் மூத்தவங்களாக இருப்பாங்க, ஆனால் தம்பி சொல்கிறது தான் குடும்பத்தில் ஈடுபடும். இவர் பேச்சே மேலுக்கு வராது. காரணம் இவர் கொஞ்சம் ஆளுமை குறைவாக இருப்பார். சந்திரனும் பலவீனமாக இருக்கிற பட்சத்தில், செவ்வாயும் பலவீனமாக இருக்கிற பட்சத்தில். அப்போ உங்கள் மைனஸை உங்களோட வச்சுங்க, உங்கள் ப்ளஸ்ஸை மற்றவங்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப நல்லது. சரிங்களா? அது பொதுவாக இவங்க யார்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும், எந்த உறவுகள் கிட்ட ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும்? இது சொன்னால் வேடிக்கையாக தான் இருக்கும். இவங்க எப்போவுமே இவங்க கிட்ட தான் கவனமாக இருக்கணுங்க. சரிங்களா? மற்றவங்க இவங்களுக்கு எதிரி வெளியெல்லாம் இல்லை, உள்ளுக்குள்ளவே தான் இருக்காங்க. ஏன்னா அதான் சொல்கிறேன், லைஃப்பில் நான் திரும்ப திரும்ப ஏன் விருச்சிக லக்னம்னு எடுக்கும்போது அந்த மனநிலையை பற்றியே பேசுகிறேன்னா,
இவங்களுக்கு சந்திரன் நீசம் பெறுகிற ராசி. எல்லா இடத்துலையும் இவங்களையே நெகட்டிவ், நமக்கெல்லாம் இது வராதுங்க. இந்த சனி வந்து லக்னத்தில் ஒருத்தருக்கு அமர்ந்தால் தாழ்வு மனப்பான்மை இருக்கும், இவங்களுக்கு சனி அமராமலேயே தாழ்வு மனப்பான்மை இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா சந்திரன் பலவீனம் ஆகிறது தான். அதுவும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா, ஒருவேளை ஜாதகத்திலேயே சந்திரன் நீசமாயிட்டார், உண்மையிலேயே விருச்சிக லக்னத்தில் பிறந்து விருச்சிக ராசிலேயே பிறந்துட்டா அப்படி, இல்லை மகர கும்ப ராசிகளில், இதில் இந்த விருச்சிக லக்னம் கும்ப ராசியில் ஒருத்தர் பிறந்துட்டாருன்னு வச்சுங்களேன், அடேங்கப்பா அவங்கள வச்சு சமாளிக்கிறதுக்குள்ளே போதும் எங்க பேசுனதையே பேசிக்கிட்டு இருக்காங்க, அதுவும் பாசிட்டிவாக பேச மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். சரிங்களா? இவங்களுக்கு எதிரிங்கிறதே இவங்களுடைய எண்ணம் தான், எதிர்மறையான எண்ணம் தான். அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறது கற்றுக்கிட்டாங்கன்னா உறவுகள் இனிதே சிறப்பாக இருக்கும், கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதே போல் இவங்களுக்கு இந்த பிள்ளைகள் இருக்காங்க பார்த்தீங்களா, தான் பெற்ற குழந்தைகளால் 1008 கருத்து வேறுபாடு வந்தாலும் உறுதியாக அவங்களால சகாயம் கிடைக்கும். கடைசி காலத்தில் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பிள்ளைகளை நம்பி ஓடலாம். இப்போ அடுத்ததா இந்த விருச்சிக லக்னக்காரங்களுக்கு அவங்களுடைய வாழ்வில் என்னென்ன மாதிரியான தசா புத்திகள் வரும் பொழுது ஒரு அபார விதமான ஏற்றம் கிடைக்கும்? குரு தசை முதன்மையான ஏற்றத்திற்கான தசை, தன பஞ்சமாதிபதியோட தசை. அதனை அடுத்ததா பாக்யாதிபதியாக நம்ம சந்திரன் இருக்காங்க, 10ஆம் அதிபதியாக சூரியன் இருக்காங்க, இறுதியாக லக்னாதிபதியான செவ்வாய் தசை. அப்போ குரு, சந்திரன், சூரியன், செவ்வாய் இந்த 4 பேருடைய தசாபுக்தி காலங்கள் பருவத்தில் வருதுன்னா சிறப்பு. அதுலேயும் ஒருவர் தசாநாதன், அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரு தசையில் சந்திர புக்தியும் சூரிய புக்தியும் இருக்கு பாருங்க, இவங்களுடைய தொழிலில் அடுத்த கட்ட வளர்ச்சி, உத்தியோகத்தில் அடுத்த கட்ட வளர்ச்சி, ஒரு நல்ல நேம் எடுக்கிறது இந்த சந்திர சூரிய புக்திகளில் மிக சிறப்பாக இருக்கும். இந்த காம்பினேஷனில் சூரியன், சந்திரன், குரு இந்த காம்பினேஷனில் ஒருவர் தசாநாதன் ஒருவர் புக்திநாதனாக வரும்போது தான் இவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிறது, வருமானத்தில் அடுத்த கட்டத்துக்கு போகிறது, குழந்தை பிறக்கிறது, இந்த வாழ்வின் முக்கிய ஆதாரங்கள்லாம் இங்கே தான் கிடைக்கும். ஸோ இந்த தசா புக்திகள்லாம் பருவத்தில் வரணும், வருதுன்னா உண்மையிலேயே சூப்பர், நல்ல ஒரு உயரத்துக்கு வந்துருவாங்க. சரி, இப்போ எந்தெந்த தசா புத்திகள் வரும் பொழுது கொஞ்சம் இரக்கம் இருக்கும் அவங்க வாழ்க்கையில? விருச்சகத்தை பொறுத்த மட்டிலும் புதன் தசை அவர் தான் பங்காளி, இந்த லக்னத்துக்கே அவர் தான் பங்காளி, அஷ்டமாதிபதி. எந்த நிலையிலும் புதன் தசை சிறப்பு கிடையாது, எந்த நிலையிலும் அவர் எங்க அமர்ந்தாலும் 12 வீடுகளில் எந்த லக்னம் ராசி நட்சத்திரத்தில் அமர்ந்தாலும் ஒரு அடிய புதன் கொடுக்காம போக மாட்டார். ஏன்னா அட்டமாதிபதி தசை எந்த நிலையிலும் நல்ல பலன்களை தராது, அது தருதுன்னா இயல்புல தராது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சனி வருமானத்தையே தடமாட்டார்னு சொன்னீங்க, ஆனால் சனி நல்லா தந்துக்கிட்டு இருக்கே, என்ன பண்ணி சாராயம் வித்துக்கிட்டு இருப்பார் அண்டர் கிரவுண்டில், சரிங்களா? ஆனால் என்னைக்கு பிடிச்சாலும் உள்ள ஜெயிலில் உட்காரணும், அந்த மாதிரி எதிர்மறையான பலன். அந்த மாதிரி புதன் தசை இவங்களுக்கு பெரிய யோக தசை கிடையாது. புதன் தசை வருகின்ற காலகட்டங்கள் எல்லாமே இவங்க கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கிறது நல்லது. அதுவும் புதன் தசையில் புதன் புக்தி, புதன் தசையில் சனி புக்தி, புதன் தசையில் செவ்வாய் புக்தி, இந்த 3 பீரியட் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த சனி செவ்வாய் இந்த 2 தசைகள்லையும் புதன் புக்தி மிக கவனமாக இருக்கணும். எந்த தசை நடந்தாலும் புதன் புக்தி வந்தால் கொஞ்சம் பார்த்து இருக்கணுங்க. ஏன்னா நம்ம ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருக்கும்போது 5 அடி தூரத்தில் டப்புன்னு ஸ்பீட் பிரேக்கரை போடுறவர் அவர் தான், சரிங்களா? அதனால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். சார், இப்போ பொதுவாக இந்த விருச்சிக லக்னத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னா இந்தந்த ராசியில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான், சூப்பராக இருக்குது, ஒரு அமோகமான வாழ்க்கை இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா அது விருச்சிக லக்னக்காரங்களுக்கு என்னென்ன ராசி? மேஷத்தின் திரிகோண ராசிகள், அதாவது மேச ராசியில் பிறக்கலாம், அல்லது சிம்ம ராசியில் பிறக்கலாம், அல்லது தனுசு ராசியில் பிறக்கலாம். இந்த 3 ராசிலையும் பிறந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக 30 வயசுக்கு மேலே இருந்து அவங்களுக்கு ஆரம்பிக்கிற 25 வயசுலேருந்தே ஆரம்பிச்சிடும் கிட்டத்தட்ட. சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசைன்னு அப்படியே வருஷ கட்டி யோக தசைகள் தான் நடக்கும். ஸோ இந்த மேஷ திரிகோண ராசிகளில் ஒருத்தர் பிறந்துட்டார் விருச்சிக லக்னத்துலனா இயல்பில் அவர் கொஞ்சம் அனுபவிக்க கடமைப்பட்டவர் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான அமைப்பு. இப்போ எந்தெந்த ராசியில் பிறந்தவங்க கொஞ்சம் உங்களுக்கு கவனமாக இருக்கணும்? மிதுன ராசியிலையோ துலாம் ராசியிலையோ கும்ப ராசியிலையோ பிறக்கும்போது கரெக்டாக பருவத்தில் சனி புதன் தசைகள். இது எப்படின்னா இளமையில் வறுமை கொடிது, ஆனால் நடுத்தர வயதில் தான் அது இன்னும் கொடிது. இளமையில் அப்பா சாப்பாடு போட்டுருவார், ஆனால் 30 வயசுக்கு அப்புறம் நம்ம சாப்பாடு போட வேண்டிய இடத்துல இருக்கும், அப்போ நமக்கே சாப்பாடு கிடைக்கலன்னா அது கஷ்டமாக இருக்கும். அப்போ பருவத்தில் புதன் தசையை வந்து இவங்க மிதுன ராசியையும் துலாம் ராசியையும் கும்ப ராசியையும் கொண்டு பிறக்கிறவங்களுக்கு சனி புதன் தசை. இவங்களுக்கு எப்படின்னா வாழ்க்கையில் சில பேர் வந்து ஜாதக கிரக அமைப்புகள் நல்லா இருப்பாங்க, இருந்தாலும் உறவுகளில் பிரச்சனை, பொருளாதார ரீதியாக சிறந்த உறவுகளில் பிரச்சனை, சிலருக்கு உறவுகள் சிறப்பாக இருக்கும், பொருளாதார ரீதியாக ஆகமத்தில் ஏதேனும் ஒரு எதிர்பார்ப்பை வச்சுக்கிட்டு அது நிறைவேறாமல் அது பின்னாடியே ஓடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ராசிகளில் பிறக்கிறது கொஞ்சம் எதிர்ப்புகளை அதிகமாக தரும். சரி, இப்போ நீங்கள் 3 ராசியாக சொன்னீங்க, இந்த 6 ராசியில் இல்லாத ஒரு 6 ராசி இருக்குல்ல, அவங்களுக்கு வந்து பலன்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? அப்படி ஒன்றும் கருப்புன்னு சொல்ல முடியாது, அப்படி ஒன்றும் சிகப்புன்னு சொல்ல முடியாது இல்லையா? அந்த மாதிரி ஒரு நடுத்தரமான பலன்கள் தான். அந்த தசாபுக்தி நல்ல இடத்துல அமர்ந்ததுன்னா இப்போ நம்ம பார்க்குற எல்லாமே 40% தான். சுய ஜாதகங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அமர்ந்த இடம், பெற்ற நட்சத்திரம், இதை பொறுத்து பலன்கள் மாறும். பொதுவாக இந்த விருச்சிக லக்னக்காரங்களுக்கு கை கொடுக்கும் வழிகாட்டும் தெய்வ வழிபாடு அப்படின்னா அது என்ன வழிபாடு? இவங்க தெய்வ வழிபாடுகளை காட்டிலும் குருமார்களை பின்பற்றுறது நல்லது. இந்த மண்ணில் மனிதனாக பிறந்து தான் இறக்கும் தருவாயில் தெய்வ நிலையை அடைந்து உயர்ந்த மகான்கள்,
ஜீவ சமாதிகள் போகிறது ரொம்ப சிறப்பு. பாம்பன் சுவாமிகள், ரமண மகரிஷி, வேதாத்ரி மகரிஷி, வள்ளல் பெருமான், இந்த உலகுக்கு வழிகாட்டக்கூடிய போதனைகளை தரக்கூடிய யாரையும் பின்பற்றலாம், நல்லா இருக்கும். பின்பற்றது மீன்ஸ் அவங்கள போய் கும்புறது கிடையாது, அவங்களுடைய கருத்துக்களை சித்தாந்தங்கள், பின்பற்றது. கருத்துக்கள். ஆமா, எப்பவுமே நம்ம தனி மனிதன் பின்பு நிற்கக்கூடாது, தத்துவங்களின் பின்பு தான் நிற்கணும். அதை நம்ம மனசுல வச்சுக்கணும். விருச்சிக லக்னக்காரங்களுக்கான பலன்கள் என்ன, உங்க வாழ்க்கையில எந்த விஷயம் சிறப்பா இருக்கும், எதுல கவனமா இருக்கணும், உகந்த தசா புத்தி என்ன, அவங்களுக்கு கை கொடுக்கும் தெய்வ வழிபாடு என்ன அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை எங்களோடும் எங்க நேயர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி. பூமேவு சண்முக விலாசமும் மீராறு புருவமும் கிரீடமுடியும் பொட்டு நுதலும் கனக குண்டலமும் அருள் மாறி பொழியும் ஈராறு விழியும் மாமேவு செம்பவள வாய்மந்த காசமும் மாலையணியும் கழுத்தும் வாகு கேயூரமும் ஈராறு புயமும் கையும் வடிவேலும் அபயகரமும். டாக்டர் ஐசரி கணேஷ் வழங்கும் தனுஷ் நடிப்பில் கர வெற்றி நடை போடுகிறது. குலு குலுன்னு காத்து வீசுது உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா.